வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கம். இது வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்ல கேட்குறாங்க. நாங்க ஒரு புள்ளைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த பெண்ண திருமணம் பண்ண முடியுமா? முடியாதான்னு கேட்குறாங்க. See here, bridegroom's parents, they are asked, we have seen a bride, whether that will happen or not. நான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ரீசன் என்னன்னா, உதயத்தை நோக்கி சுக்கிரன் நீச்சமா வருது. உதயத்துக்கு 7ல கவிப்பு. 7ஆம் பாவம் உதயங்கிறது ஆணு, 7ஆம் பாவம்ங்கிறது அந்த பெண்ணை குறிக்கும். அப்ப உதயத்துக்கு 7ல கவிப்பு இருக்கிறதுனால, அந்த பெண்ணை நீங்க திருமணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். See, because Udayam, towards Udayam, Nicha Venus is coming, and in 7th Kavipu is there. So that is why it is not possible for you to marry that girl. Apart from that, the 7th Lord, Saturn, has crossed the Udayam. See, Udayam 15 degrees, Saturn is 8 degree. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் போன் பண்றாரு. நான் கேட்கிறேன், நீங்க பார்த்துட்டு வந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு. கோபால், நான் வேண்டான்ட்டேன். ஏன்னு கேட்கிறேன். அவங்களுக்கு சொத்தெல்லாம் எது இல்ல, புள்ள அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறா, சொத்து இல்ல. 6 இடங்கிறது பிள்ளை குறிக்கும். 6 இடத்துல குரு, புள்ள அழகா இருக்கு, படிச்சிருக்கு. உதயத்துக்கு 7ல கவிப்பு, செவ்வாய் கவிப்புல அவங்களுக்கு இடம் இல்ல, சொத்து இல்லைங்கிறதுக்காக வேண்டான்ட்டேன். After 1 week, I asked them what happened, whether that we have seen the Prashna, what had happened. They said, we are refused. He has asked why. That girl is beautiful, that girl is well educated, all those things are there, but they don't have any properties. See here, Aradam is the girl, that Aradam is with Guru, so that girl is beautiful and well educated. Because Mars is getting afflicted by Kavipu, that is why they don't have property. On account of that, it has been refused. வணக்கங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.